शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. 217வது ஸ்லோகம். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ற ரூபமாக அமைந்திருக்க இந்த ஸ்லோகங்கள்லாம். அதில் அவன் கேட்ட அந்த விவேகத்தை பற்றி, அவன் கேட்ட கேள்விக்கு ஆத்மா அனாத்ம விவேகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது பஞ்சகோஷத்தை முதல்ல டிஸ்கஸ் பண்ணாரு. பஞ்சகோஷத்தை சொல்லிட்டு ஆத்மஸ்வரூபத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்கார். இதுல ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற இடத்துல இப்ப இருக்கோம். இதுல அவர் 217வது ஸ்லோகம் பார்த்தோம் கடைசியா. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரம் யோ அசௌ ஸ்வம் உஜ்ரும்பதே பிரத்யக்ரூபதயா சதா அஹமஹம் இதி அந்தஸ்புரன்னேகதா நானாகார விகார பாகின இமான் பஷ்யன் அஹம் தீமுகான் நித்யானந்த சிதாத்மனா ஸ்வரதிதம் வித்தி ஸ்வமேதம் கிருதி அப்படின்னார். போன தடவையே பார்த்தோம். பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அஹம் இதி அந்தஸ்புரந்தம் யஸ்ததா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பிரத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயங்களை இங்க சொல்லியிருக்கார். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு, ஜாகிரதி ஸ்வப்ன சுஷுப்தி என்ற 3 நிலைகளிலும் ஸ்புடதரம் நன்னா தெரியுது. யா அசௌ சம் உஜ்ரும்பதே நன்னா விளக்கிளம்பி தெரியுது. நான் நான் எப்படி தெரியுதுன்னா, எந்த நான் குளிச்சுட்டு இருந்தானோ, எந்த நான் கனவு கண்டானோ, எந்த நான் தூங்கினானோ அந்த நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கானோ அந்த நான் இந்த 3த்துக்கும் பேரானதான ஒரு நான். அது எல்லாருக்குமே ஸ்புடமா தெரியுது. நான் 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 ஸ்புடமாக எல்லாருக்கும் தெரியுது. அது எப்படி தெரியுது? பிரத்யேக ரூபத்தையா உள்ளுக்குள்ள நான் நான் எல்லாருக்கும் அவாவாளுக்கு அகம்னு தெரியாது இல்லையா? அதா இருக்காது எப்பொழுதும். எப்படி அகம் அகம் எந்த காரியம் செய்தாலும் நான்றது மறக்கவே இல்லை. நான் நோட் பண்ண மறந்துற காரியத்துல ஈடுபட்டுறேனே தவிர எந்த காரியம் பண்ணாலும் அந்த நான் நான் நான்றது உயிரோட இருக்கிற அந்த நானானது நன்னா தெரியாது. சதா அகமிகம் இது அந்த ஸ்புரந்து உள்ளுக்குள்ள ஸ்புரிக்கிறது எல்லாருக்குமே. அதுக்கு வந்து எப்படி ஒன்றாக தான் இருக்கு எல்லாருக்கும். எந்த நான் எல்லா நானும் எங்க தூங்கினோமோ எல்லா நானும் இப்ப இருக்கோ அந்த நான் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அது எப்படி இருக்கு? நானாகார விகார பாதி நயிமான் பஷ்யன் அகம் தீமுகான். ஆனா இந்த அகம் தீமுகான எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்க, நானாகாரமா பாத்துறோம். புத்தி இந்த சரீரத்தோட சேர்ந்து நானுன்னு, பிராணனோட சேர்ந்து நானுன்னு, மனத்தோட சேர்ந்து நானுன்னு, விஞ்ஞானத்தோட சேர்ந்து நானுன்னு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆனந்த மயத்துல நானுன்னு, நான் தான் தூங்கினேன்னு, இப்படி எல்லாத்துலயும் நானா விதமா இருக்க பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு எவ்வளவோ நான்கள் நம்ம கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே வஸ்துதாக பாத்தீங்கன்னா ஒரு நான் தான் இருக்கு. அந்த நான் தான் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கு. அந்த நானானது எப்படி இருக்கு? அது சாஸ்திரம் என்ன சொல்றது? நித்திய ஆனந்த சித் ஆத்மா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்ற மாதிரி அது நித்தியம். அது எப்பொழுதும் இல்ல, தங்கு தடை இல்லாம எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு. ஆனந்த ரூபமா இருக்கு. நான் 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 இப்ப தூக்கத்துல எல்லாருக்கும் எப்படி ஒரு ஆனந்தம் தெத்த துக்க கலப்பு இல்லாத அந்த அதுல இருந்து என்ன தெரியுது? மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யாத சமயத்துல அந்த நானானது அந்த இடத்துல ஸ்புரணம் இருக்கும்போது ஆனந்தமா இருக்கிற காரணத்தினால் அதனுடைய சொரூபமா தான் இருக்கணும் அந்த ஆனந்தம் அப்படின்னு ஆனந்தமா இருக்கு. சித்தா இருக்கு. அது எப்போதும் ஜடம் இல்லாம நான் எப்போதும் ஆக்டிவா நான் இருந்துட்டே இருக்கேன். இந்த உயிரோட இருந்துட்டு இருக்கேன், நடந்துட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்திலையும் அந்த சித்து தெரியுது. சைத்தன்யமுக்கேன தெரியுது. அப்படி ஸ்புரதி தம் அந்த ஆத்மாவை வித்தி அப்படின்னா அந்த ஆத்மாவை தான் ஸ்வமேதம் ஹிருதயம் தன்னுடைய ஸ்வம் ஆத்மாவாக இருந்து தம் ஏதம் அந்த இந்த ஆத்மாவை வித்தி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் புரியும். ஏன் நம்ம நானா விகாரமாக இந்த நானை போய் பாக்குறோம்? இருக்கிறது ஒரு நான் தானே. அப்ப எல்லாருமே அந்த நான் தானே பாக்கணும். அப்ப ஏன் யாருமே பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளை திட்டணும் இல்லையா? அதனால எப்படி மூடர்கள்லாம் எப்படி பாக்குறாங்களோ அப்படி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடு. கடோதகே பிம்பிதமக்க பிம்பம் ஆலோக்கிய மூடோ ரவிமிவ மன்யதே ததா கிதாபாசம்
உபாதி சம்ஸ்தம் கிராந்தியா அகம் இத்யேவ ஜடஹ அபிமன்யதே. கட உதகம் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல மண் குடம் இருக்கு, அந்த குடத்துல நிறைய தண்ணி இருக்கு, தண்ணியை பிடிச்சு வச்சான். அந்த தண்ணியில என்ன ஆச்சு, அங்க இருக்கக்கூடிய சூரியனுடைய பிம்பமானது அதுல தெரியுது. கடோதகே பிம்பிதம் அர்க்க பிம்பம், அதுல பிரதிபிம்பமானது அந்த அர்க்கத்தினுடைய பிம்பமானது சூரியனுடைய. அதை பார்த்து மூடனா இருக்கிறவன் என்ன பண்றான், மூடகா ரவிமிவ மன்யத்தை, அதை போய் ரவின்னு நினைச்சுக்கிறான். அதுதான் இங்க இருக்கிறதோ அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ததா அதே மாதிரிதான் சிதாபாசம் உபாதி சம்ஸ்தம், இந்த உபாதியில இருக்கக்கூடிய நான போய் இந்த அந்த கரணத்திலையும் சரீரத்திலையும் பிரதிபிப்பிக்கிற அந்த நானை பார்த்து அந்த சிதாபாசம் அது சித்து மாதிரியே இருக்கு. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு மனசுக்கு. அது சித்து மாதிரியே ஆபாசமா தோன்றது. என்னக்கா உண்மை இல்லைன்னா கூட சித்து மாதிரியே அது ஒழிக்கிறது நான்ன்றது. எனக்கு சொன்னா கோபம் வருது, என்னை பார்த்து ஒரு ஃபூல்னாக்கா எனக்கு கோபம் வருது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை அது பாதிக்கிறது. நான் தான் அது நினைக்கிட்டேன், அந்த இன்டெலெக்ட தான். என்ன போய் யாராவது ஃபூல்னு சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய இன்டெலெக்ட தான் அவன் சொல்லியிருக்கான். ஆனா எனக்கும் அந்த இன்டெலெக்டுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு ஐடென்டிபிகேஷன் இருக்கிறதுனால, சிதாபாசமா இருக்கிறதுனால, அதுல இருக்கக்கூடிய உபாதியில இருக்கிறத பார்த்து எனக்கு கோபம் வருது. இது அதை போய் நான் என்ன நினைச்சுட்டேன், அகம் அப்படின்னு நினைச்சுட்டேன். அகம் இத்தியேவ எப்படி பிராந்தியா, பிராந்தினால நான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு யாரு இந்த ஜடமா இருக்கிறவன் அபிமன்யன்ட்டு, இந்த போலீஸ்வெல்லாம் அதை போய் நானும் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அந்த நான் எதுவா இருக்கு, எதோடையும் சம்பந்தப்படாமதான் இந்த நான் இருக்கு அப்படின்றது தெரியாததுனால இவன் என்ன பண்ணான். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கணம் ஒண்ணு இருக்கு, அதுல வாட்டர் இருக்கு, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் அங்க எங்கேயோ சூரியன் இருக்கு, நாலாவது விஷயம் அந்த சூரியன் இதுல பிரதிபிம்பித்து. இப்படி 4 விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. இதே மாதிரியே ததா அப்படின்னாரு. ததான அதே மாதிரியே இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்மளுடைய ஸ்தூல சரீரம் இருக்கு. அந்த ஸ்தூல சரீரத்துல இன்டெலெக்ட்னு ஒண்ணு இருக்கு, மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த கரணத்துல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சூரியன் மாதிரி. அந்த ஆத்மாவானது இங்க பிரதிபிம்பிக்காரு. அங்க எப்படி அந்த தண்ணியில எங்கேயோ இருக்கிற சூரியன் பிரதிபிம்பித்தோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவானது இங்க பிரதிபிம்பம் வருது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த பாட்டுல இருக்கிற தண்ணியில இருக்கக்கூடிய சூரியனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சான்னாக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூரிய ஒளியானது, சூரியனானது எல்லாருக்கும் போகுது. அதை இந்த இடத்துல தெரியற மாதிரி லோக்கலைஸ் பண்ணிட்டான். முதல்ல அது ஒரு தப்பு பண்ணான், லோக்கலைஸ் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னாக்கா, அந்த தண்ணி இப்படி இப்படி சலனம் ஆச்சுன்னாக்க அந்த பிம்பமும் ஆடுறது இல்லையா, சலனம் ஆச்சுன்னா பிம்பமும் ஆடுறது. அதையும் அவன் நோட் பண்ணல. என்னடா இது பிம்பமா ஆடிட்டு இருக்க, அதையும் மீறி அவன் அதை பத்தி சூரியன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது போச்சுன்னாக்க இத குடம் உடைஞ்சதுன்னு வச்சுங்க, என்ன சூரியன் இருக்கும். இவன் என்ன நினைச்சு அந்த குடம் போச்சுன்னு நினைக்கிறான். அந்த சூரியன் இந்த குடத்துல இருக்கிற தண்ணியில இருக்கக்கூடிய பிம்பத்தை பார்த்து இது உண்மைன்னு நினைக்கிற மடையன் என்ன நினைச்சுட்டான்னாக்கா, இது கடம் மாதிரி லோக்கலைஸ் ஆயிருக்கு. கடத்துல சலனத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூரியன் மூவ் ஆகுது. இந்த கடம் உடஞ்சு போச்சுன்னாக்கா அது போயிடும். இது வரதும் போறதுமா இருக்கு இந்த சூரியனும், அதனால இப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு அது நினைச்சான். இதே மாதிரியே நம்மளும் அனுமானம் பண்ணிவிட்டோம். இப்ப என்ன பண்ணோம், இதை போய் லோக்கலைஸ் பண்ண, எங்க இருக்கிற ஆத்மா எங்கிட்ட இருக்கு அப்படின்னு லோக்கலைஸ் பண்ண, அந்த தப்பு பண்ண. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் துக்கமா, நான் சந்தோஷிக்கிறேன், நான் துக்குகிறேன், அந்த நான் தான் எதுக்குமே சந்தோஷம் துக்கமே அதுக்கு இல்லையே. அந்த நான் அதே மாதிரியே மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த உடம்பு போச்சுன்னாக்கா அந்த சூரியன் போச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த உடம்பு செத்து போச்சுன்னாக்கா நான் என்ன நினைக்கிறேன், அவரும் போயிட்டாருன்னு நினைச்சிட்டேன். நான் போயிட்டேன் சார், செத்து போயிட்டாரு சார் அவர் பாவம் அப்படின்னு நம்ம லோகத்துல பண்றோம். இப்படி இதை இந்த அறைவல் வருது போறது ஆகமா அபாயினமா இருக்கக்கூடிய, அதை போய் ஆகமா அபாயினமா இருக்கக்கூடிய விஷயத்துல போய் அது எங்கும் வராத ஒரு ஆத்மாவை போய் இங்க நினைக்கிற மாதிரி, எங்கும் வராத அந்த சூரியனை இங்க வந்திருக்கு, இங்கேயாவது போயிடுச்சு அப்படின்லாம் விவகாரம் பண்ற மாதிரி இந்த அகத்தை நான் என்ன பண்ணேன்னாக்க இங்க இந்த உடம்புல லோக்கலைஸ் பண்ணேன்.
இங்க இருக்கக்கூடிய சலனத்தை போய் நான் அவருடைய சலனம்னு நினைச்சேன், இது போயிடுச்சுன்னா அது போயிடுச்சுன்னு நினைச்சேன். அதே மாதிரி அவர் வரா மாதிரி இது வந்து வந்து போறது இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுதான் சாமியம். இந்த கடத்துல இருக்கக்கூடிய ஜலத்துல இருக்கிற பிம்பத்துக்கும் நம்ம உடம்புல இந்த புத்தியில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த நாணயம் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதுல எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கவன் யாரு மூடன்னு தெரியறதோ, அதே மாதிரி இந்த உடம்புல இந்த இன்டெலெக்ட்ல இருக்கிறப்போ யார் யார் நான் நினைக்கிறானோ அவன் யாரப்போ பிலியன் த பிளாக். அதேதான் இவனோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடோதகே பிம்பிதமர்க்க பிம்பம், கட உதகத்துல பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய அந்த அர்க்க பிம்பத்தை ஆலோக்கிய பார்த்து நன்றாக பார்த்து மூடகா இந்த மூடனானவன் ரவிமிவ மன்யந்தே, கடோதகே பிம்பித அர்க்க பிம்ப ஆலோக்கிய மூடகா ரவிமிவ மன்யத்தை, அத ரவின்னு நினைச்சுக்கிறான், அதையும் வந்து சூரியன் நினைச்சுட்டான். அதே மாதிரியே இந்த இடம் என்ன பண்ணா சிதாபாசத்துல உபாதியில பிரதிபிம்பிதமான அந்த அகத்தை போய் பிராந்தியா இந்த அகம்தான் நான் அப்படின்னு இந்த ஜடகா அபிமன்யத்தை இவன் அப்படியே நினைச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தார். கடம் ஜலம் தத்கதமர்க்க பிம்பம் விஹாய சர்வம் நிரீக்ஷ்யதே அர்க்கஹ ததஸ்தயே தத் ஹிருதய அவபாசகஹ ஸ்வயம் பிரகாஷோ விதுஷா யதா ததா. அது எப்படியோ அதே மாதிரி இங்க ஆன் தி அதர் ஹேண்ட் மூடன் எப்படி பார்த்தான், ஒரு புத்திசாலியா இருக்கும் எப்படி பாக்குறான்னு பாருங்க. அத கடம் குடம், அதுல ஜலம், அந்த ஜலம் அதுல இருக்கக்கூடிய அர்க்க பிம்பம், அந்த அர்க்கத்துல இருக்கக்கூடிய பிரதிபிம்பம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த சூரியன் இருக்கிறதுனாலதான் இந்த மூணுமே தெரியறது அப்படின்னு அவன் பார்த்தான். அந்த சூரிய ஒளியில தான் இந்த கடமே தெரியறது, அந்த கடம் நமக்கு தெரியறதுனால தானே அதுக்குள்ள இருக்கிற தண்ணி தெரியறது, அந்த தண்ணியில அது பிரதிபிம்பம் தானே அதுவும் தெரியறது அப்படின்னு எல்லாமே இந்த சூரியனாலதான் இந்த மூணுமே தெரியறது அப்படின்னு இந்த ஜலம் அதுல இருக்கக்கூடிய சூரியன் இது எல்லாத்தையும் அவன் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற சூரியனை அப்படி பாக்குறான். அதுதான் உண்மையான சூரியன் பாக்குறான் புத்திசாலி இல்லையா, நம்மளும் அப்படிதான் பாக்குறோம். அப்படி பாக்கணும்னா அப்ப நீங்க எப்படி இதை பாக்கணும், அப்போ அதே மாதிரிதான் பாக்கணும். அப்ப என்னதான் இவன் என்ன பண்றான், தட்டஸ்தானா நின்று இருக்கான். தட்டஸ்தான்றது ரொம்ப முக்கியமான வார்த்தையை போட்டார். பிரவாகத்துல இருக்கிறது கங்கை, அந்த கங்கையில கரை இருக்கு, அது தடம், தடான்னாக்க கங்கை கரை. அந்த தடத்துல நின்று இருக்கான். இவன் நின்று இருக்கான்னா அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோ, அந்த கங்கையினுடைய ஃப்ளோ ஆனது இவனை அடிச்சிட்டுலாம் போல இவன் தனியா தான் நின்றுட்டு இருக்கான். அவன் விட்னஸா பார்த்துட்டு இருக்கான் அடிச்சுன்னு போறது எல்லாத்தையும். அப்படி இவன் நின்றுட்டு இந்த உடம்புல ஆத்மா வந்து தடஸ்தத்துல இருக்க மாதிரி இந்த உடம்புல தள்ளி நின்றுட்டு இதுக்குள்ள நடக்கிற இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த ஆத்மாவானது எப்படின்னா இந்த ஏகத்திரத்தையே அவபாசகா, இவன் எப்படி இந்த மூணுத்தையும் அந்த சூரியனாலதான் இருக்குன்னு பார்த்தானோ அதே மாதிரி அந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா ஜாகிர சொப்ன சுசுத்தி மூணுத்துக்கும் சாட்சியா அவஸ்தாத்திரைய சாட்சியாக அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சரீரங்கள்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் எப்படி பண்ணார், தானும் தன்னை தானே பிரகாசிச்சு இருக்கார். ஸ்வயம் பிரகாஷா, நான் 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 பிரகாசப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி எதா விதுஷா அந்த கடாஞ்சலம் அந்த அர்த்தத்தை எப்படி பார்த்தானோ அப்படித்தான் இந்த உடம்பையும் இந்த ஆத்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த புத்திக்கும் இந்த இன்டெலெக்டுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கு தனியா சாட்சியா இருக்கிறேன்னு அதுதான் நான் 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 அங்க எதா பாக்குறானோ ததா இங்கேயும் பாக்குறான் அப்படின்னு. இப்ப இந்த தடஸ்தகா அப்படின்றதுல ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது லட்சணத்தை சொல்லும் பொழுது ரெண்டு விதமா அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லலாம். ஒண்ணு நிர்குணம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆகாரமும் கிடையாது, அது எதோடையும் ஒட்டாது, அதுக்கு அபானி பாதம், அதுக்கு கால் கிடையாது, கையது அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் அகசம் அப்படின்னு இல்ல 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 இல்லன்னு சொல்லி இப்படி புரிய வைக்கலாம். ஒண்ணு அப்படி புரிஞ்சானாக்க எல்லா சர்ஃபேஸ்ல நம்ம பேசிட்டே இருந்தா புரியாத மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னா ஒன்ன வச்சுட்டு பேசுறது. இப்போ எல்லாத்துக்கும் வழி சொல்லணும்னாக்க அந்த வாசல்ல போய் நின்னீங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் நிக்கிறது பாருங்க, ஸ்விஃப்ட் நிக்கிறத அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லலாம். எங்க வீட்டை காமிக்கிறதுக்கு அது ஒரு வழி இருக்கு. இல்ல இன்னொரு வழி இருக்கு, அது அந்த ரெட் பெயிண்ட் அடிச்சு ஒரு வீடு, அந்த வீடு தான் ரெட் பெயிண்டோட இருக்கும், அந்த ரெட் பெயிண்ட் அடிச்ச வீடு தான் இவருடைய வீடு, இவருடைய அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு வழி. இப்ப இந்த ரெண்டுத்துல
இந்த காரை வச்சுட்டு நான் சொன்னேன்னு வச்சுங்க, அது தடஸ்தம். அந்த கார் அந்த வீட்டோட சம்பந்தப்படவே இல்லை, ஆனாலும் புரியறதுக்காக வச்சிருந்தான். இந்த தடத்துல சொல்றது ரொம்ப டேஞ்சர். இந்த தடம் என்னைக்கு வேணாலும் போயிடும், அந்த கார் அங்கேருந்து போயிடுச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் வாத்துக்கு ஆனா இந்த பெயிண்ட் இருக்கிற வீடுன்னு சொன்னா கரெக்டாக அது சொரூப லட்சணம் பேரு. இப்படி ஸ்ருதியானது பிரம்மத்தை சொல்லும் பொழுது இந்த உலகத்தை வச்சுட்டு நீங்க எதாவது உலகம் நம்பின்னு பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்துக்கெல்லாம் கர்த்தாவத்தை இருக்கார், அவர் தான் பிரம்மம், அவர் தான் ஜென்ம ஆசியத்திய எதா அப்படின்னு இந்த ஒரு தடத்தை வச்சுட்டு சொல்லிட்டு யாருக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் காரணமா இருக்கோ, எதுல இருந்து இதெல்லாம் உண்டாச்சோ, எதுல இதனால எல்லாம் நின்று இருக்கோ, எதுல இதெல்லாம் போய் ஒடுங்கறதோ அதுதான் இதுக்கு காரணம் இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்தை வச்சுட்டு சொன்னா அது தடஸ்த லட்சணம். இந்த உலகத்துல அவருக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா, சம்பந்தம் இல்லாத அவரை போய் இந்த உலகத்தோட சம்பந்தப்படுத்தி நான் சொன்ன தடஸ்த லட்சணம். தடஸ்தனா அந்த பிரவாகத்துல அவர் சம்பந்தமே இல்லை, அவர் தனியா நின்று இருக்காரு. எப்படி ஸ்விஃப்ட் கார் காமிக்கிறதுக்காக வெளியில நின்றோ வீட்டுக்கு சம்பந்தப்படாம அப்படிங்க, இப்படிதான் இந்த தடஸ்தமாக இருக்கிறதா இந்த ஆத்மா. இவர் அசங்கமா இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அசங்கமா இருந்துட்டு அவர் கங்கையில நின்றுட்டு இருக்கான்னு சொல்றேன். கங்கையில நின்று இருக்கா, கங்கையில நடுவில் நின்று இருப்பாரு, அங்கதான் தண்ணி அடிச்சுட்டு ஓடுறது. அவர் எப்படி நிற்பாரு, கங்கை கரையில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற. அப்படிதான் எங்கெல்லாம் சிருஷ்டி வாக்கியம் சொல்றதோ வேதாந்தத்துல அது எல்லாம் தடஸ்த லட்சணம் வச்சுட்டு அர்த்த அங்கீகாரம் தான் இருக்கு. அதனாலதான் முதல்ல ஆச்சாரியார் என்ன பண்ண சூத்திர பாஷ்யம் சொல்லும்போது இப்படி சொன்னாதான் புரியும்னு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிற்கணும் சாந்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இதுக்கெல்லாம் வராதுன்னு உன்னை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தடத்தையும் போக்கடிக்கிறது, போக்கடிச்சுட்டு சொரூபத்தை சொல்றது. இப்படி சொரூபத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, நிராகாரம், நிரஞ்சனம், நிரவத்தியம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாருமே அதை வச்சுதான் நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சொரூபத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லைன்னு இவரை இது மாதிரி சொல்ல போக அவர் தான் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அவிதம் விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மா, இதுதான் பிரம்மா அப்படின்னு இப்படியும் சொல்றோம் அப்படியும் சொல்றோம். அப்படி தடஸ்தமாக யோசிச்சீங்கன்னா இந்த உடம்புலாம் சத்தத்தக்கா இல்ல, இதெல்லாம் மாயினால தோன்றது. ஆனாலும் இந்த உடம்பு இருக்குன்னு நீங்க நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதுனால இந்த எந்த உடம்புல நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ, எந்த மனசை நினைச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அகம் அகம்னு எது பிரதிபலிச்சுட்டு இருக்கோ அந்த அகம போய் நானும் நினைக்காதீங்க. எப்படி அந்த குடத்துல இருக்கக்கூடிய குடம், தண்ணி, அந்த அது உள்ள இருக்கக்கூடிய பிம்பம், இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூரியனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம அது மேல நின்று இருக்காரு, அவரை மாதிரி இது எல்லாத்தையும் சம்பந்தப்படாம இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்குள்ள இருக்க மாதிரி தோன்றது, ஆனா இதுல சம்பந்தப்படாம இருக்கிறது எதுவோ அதுதான் சாட்சியான அந்த ஆத்மா அப்படின்னு இந்த விதுஷான் பாக்குறான். முதல்ல மூடனானவன் அதுவே இதுன்னு பார்த்தான், இப்ப புத்திசாலியா இருக்கும் இப்படி பார்க்கணும். வேதாந்தம் படிச்சதுக்கு அழகு என்னன்னாக்க இப்படி அந்த ஆத்மாவை பார்த்த இந்த மூணுத்தையும் அவபாதக்காக, இந்த மூணுத்தையுமே அவர் பிரகாசிப்பவராக ஒருத்தர் உள்ள இருந்துருக்காரு, அவர் தான் நீங்க பார்க்க வேண்டிய ஆளை தவிர இவரெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய நான் ஐஎம் ஹாப்பின்னு சொன்ன அந்த ஐயெல்லாம் சும்மா உருவாக்கட்டி சொன்னேன். உண்மையான ஐ அது இல்லை, இந்த மூணுத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஐ எதுவோ அதுதான் அப்படின்னு விதிஷனா இருக்கவன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம சொன்ன இதே விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேகம் தியம் பிரதிபிம்பமேவம் விசிருஜ்ய புத்தௌ நிஹிதம் குஹாயாம் திரஷ்டாரமாத்மானமகண்டபோதம் சர்வ பிரகாசம் சதசத் விலக்ஷணம். தேகம் தியம், இந்த தேகமானது கடம் மாதிரி, அதுல தியம் இந்த சூக்ஷ்ம சரீரமானது ஜலம் மாதிரி, அதுல சித் பிரதிபிம்பம் இந்த ஆத்மாவானது அங்க பிரதிபிம்பம் இருக்கு, நானு ஏவம். இப்படி இருக்கும்போது இந்த தகம் தேகம் தியம் இந்த சிதாபாசம் இது மூணுத்தையும் விசிரிச்சிய நீக்கிட்டு உங்களுடைய புத்தியில நீங்க எப்படி பார்க்கணும்னா நிஷிதம் நன்னா உட்கார்ந்து இருக்காரு அவரை பாருங்க. குஹாயம் யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த புத்தியினுடைய குகையில யோ அந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் வதந்தி, யாரு எந்த பரமாத்மா என்னுடைய உள்ள பூந்து இந்த வார்த்தைகளை என்ன பேச வைக்கிறாரோ அவரை நீங்க பார்க்கணுமே தவிர நான் பேசுற இந்த வார்த்தையோ இந்த புத்தியோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையோ பார்க்க கூடாது. அவர் இல்லைன்னாக்க நாம பேசவே முடியாது. நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமா இருக்குவா அந்த பகவான் தான் இருக்கார். அந்த பகவானைத்தான் பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு? ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னாரு. இந்திராரூட அவர் சொல்றாரு, அது ஏ அர்ஜுனா உன்னுடைய அந்த கர்ணத்துல அங்குஷ்ட மாத்திர புருஷா,
ஜோதிரிவ அதூமகா, அவர் ஜோதி மாதிரி தூமம் இல்லாத ஜோதி மாதிரி நான் 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 அவர் எப்போதும் ஒளிச்சுட்டே இருக்கார். அவரை தான் நீங்க பார்க்கணும், உங்களுடைய குகையில அவரை தான் பார்க்கணுமே தவிர இந்த பிரதிபலிக்கிற இந்த நானை பார்த்து அந்த நான் ஏமாத்தாதீங்க. அதுல சம்பந்தப்படாம இருக்கிற அவரை பார்க்கணும். திரஷ்டாரம், அவர் தான் உண்மையிலேயே பார்க்கிறவர். அப்படிப்பட்ட அந்த பார்க்கிறவரா இருக்கக்கூடிய அந்த ஆத்மானம், அந்த ஆத்மாவை அவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக அவரை பார்க்கணும்? அகண்ட போதம், பிளவுபடாத ஒரு அறிவு, நான் 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 எப்பொழுதுமே இருக்கார். அவர் இல்லாத நேரமே கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது, இல்லாத இடம் கிடையாது. அப்படி அந்த பகவான் எங்கும் எப்பொழுதும் அங்கு இங்கு எங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் இங்கே இருக்கார். அந்த ஆத்மா அகண்ட போதம், அது சர்வ பிரகாசம். இன்ஃபேக்ட் அவர் இருக்கிறதுனாலதான் நான் எல்லாம் என் கண்ணு வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, மூக்கு வேலை செய்யறது, நாக்கு நுகர்றது, இதெல்லாம் இந்த டச்சை நான் உணர்றேன்னா அவர் நான் உயிரோட இருக்கிறதுனாலதான் இருக்கு. அவர் இல்லைன்னாக்க இது எதுவுமே வேலை செய்யாது. கண்ணு இருக்கும் ஆனா பார்க்காது, காது இருக்கும் அது கேட்காது. ஆனா அதெல்லாம் கேட்கறதுன்னா அவர் உள்ள இருந்துட்டு பிரதிபலிக்கிறதுனாலதான் இந்த கேட்கறது. அப்படி பிம்பமா உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஆக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, சர்வ பிரகாசம். அது எப்படி? சத்து அசத்து விலட்சணம். சத்தாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னாக்க ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதேஹ அப்படின்னு சொல்லிட்டு போனார். பஞ்சமகாபூதங்கள்ல ஆகாசமும் வாயுமும் கண்ணுக்கு தெரியாது, அமூர்த்தமாக இருக்கு. இந்த தேஜஸ், ஃபயரு, வாட்டர், இந்த பிருத்திவி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சத்து தெரியற மாதிரி இருக்கிறது, அது அசத்தா இருக்கு. ஆனா அந்த அந்த ஆகாசமும் வாயும் கூட எங்கேருந்து வந்தது? ஆத்மனஹா சம்பூதா. ஆனா அந்த ஆகாசம் வாயுவும் அவர்கிட்ட தான் வந்தது. இந்த அக்னி, தேஜஸ், ஆபகாவும் அதுதான் இது அஞ்சுமே சத்தாவும் அவர் இல்ல, அசத்தாவும் அவர் இல்ல. சத்துக்கும் அசத்துக்கும் வேறாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சத்தாகவும் இல்ல, அசத்தாகவும் இல்ல. அப்படின்னாக்கா காரிய ரூபமாகவும் இல்ல, காரண ரூபமாகவும் இல்ல, அது ரெண்டுத்துக்கும் வேறாக இருக்கிறார் அவரு. அப்படின்னு சதசத் விலட்சணத்துக்கு ரெண்டு. ஆச்சாரியா சந்திரசேகர பாரதி என்ன பண்றாரு? கண்ணுக்கு தெரிகிற கூடிய தேஜஸ், ஆபகாவும் பிருத்திவி மாதிரியும் அவர் இல்ல. அதுக்காக வாயு மாதிரி ஆகாசம் மாதிரி இருக்காரா அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியாத சத்து இல்லாததா இருக்க. சத்து இல்லாதது அசத்து இன்னும் வச்சுட்டு பார்த்தாங்கன்னாக்கா அப்படி இருக்காருன்னா அது ரெண்டும் இல்லாம அதை விட வேறாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சதசத் விலட்சணம். இது சாஸ்திரத்துல சொல்லும் போது ஏன் இந்த சதசத் விலட்சணத்தை இப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, மாயும் சதசத் விலட்சணம் தானே. நமக்கு மாயையும் சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. திரிகுணாத்மிகா மாயா காரியத்தினால மாத்திரம்தான் சொல்ல முடியும். அது சத்துன்னு சொன்னாக்கா அழியக்கூடாது, அது சத்தா தெரியல. அசத்துன்னு சொன்னா தோணக்கூடாது, அதனால இதுவோ தோன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சதசத் விலட்சணமா இருக்கிறது மாயைக்கும் அந்த டெபினிஷன் பொருந்தும். ஆனா இந்த இடத்துல அது ஆத்மாவுக்கு மாத்திரம்தான் சொல்லணுன்றத காரிய காரண விலட்சணம்னு இதை இன்டர்பிரேட் பண்றோம். காரிய காரண விலட்சணமா அது என்னடா எப்படி இன்டர்பிரேட் பண்றோமோ அதுக்கும் சொல்லலாம். இதை சத்துன்னா சத்து சேர்த்து நான் பாத்தியத்தை, சத்தாக இருந்தால் பாதிக்கவே கூடாது, அசத்தாக இருந்தால் தோணவே கூடாது. ஆனா இந்த உலகமானது பாதிக்கவும் பாதிக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, பாதிக்கவும் இருக்கு. ஆனா தோணவே கூடாதுன்னா அசத்தா போயிடும், ஆனா தோன்றது. அதனால இந்த சத்து கேட்டகரியிலையும் எடுத்துன்னு வர முடியல, அசத் கேட்டகரியிலையும் இந்த சம்சாரத்தையும் ஜெகத்தையும் மாயையும் எடுத்துன்னு வர முடியல. அதனால அதுவும் சதசத் விலட்சணம் தான். ஆனா இங்க சதசத் விலட்சணம்னு அவர் சொல்றது இந்த ஆங்கிள் சொல்ற. இப்படி சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஆங்கிள் சதசத் விலட்சணமா இருக்கிறது எதுவோ அது ஆத்மா. ஆத்மாவுக்கும் அந்த டெபினிஷன் பொருந்தும். அதனால ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். ஆனா சர்வ பிரகாசம் சதசத் விலட்சணம் அகண்ட போதமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இது ஆத்மாவை சொல்லுகிறது. அவர் தான் அந்த ஆத்மாவை தான் இந்த திரஷ்டாவானவன், இந்த புத்திசாலியானவன் பார்க்க வேண்டும், பார்க்கிறான் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆத்மா இன்னும் எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுறார். நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அந்தர்பஹிஷூன்யம் அனன்யம் ஆத்மனஹ விஜ்ஞாய சம்யக் நிஜரூபமேதத் புமான் விபாப்மா விரஜோ விமிருத்யுஹு அப்படின்னார். இதுல புமான் விரஜா விமுக்தியு விபாப்மா பவத்தின் அந்த புமான் இங்க இருக்கிறத வச்சுட்டு நம்ம அந்த தேகம் தியம் சித்பிரதிபிம்பம் ஏவம் விசிஜ்ய புத்தௌ நிகிதம் குஹாயம் திரஷ்டாரம் ஆத்மானம் அகண்ட போதம் சர்வ பிரகாசம் சதசத் விலட்சணம் புமான் விஜானாசி. இப்படி இந்த புமான் அவன் பார்க்கிறான். இந்த ஸ்லோகத்துல அந்த புமான் எடுத்துன்னு வந்தாதான் அங்க அன்வயமாகும்.
இப்படி யார் பாக்குறான்றது அங்க சப்ஜெக்ட் இல்ல. இந்த புமான் இங்க அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிற புமான். அதனாலதான் இவ வியாக்கியானம் எழுதும்போது அந்த 2 ஸ்லோகத்துக்கு சேர்த்து வியாக்கியானம் எழுதிட்டார். இந்த புமான்றது அப்பதான் அண்மையத்துக்கு வரும் இந்த 2 ஸ்லோகத்துக்குன்றதுனால. அந்த ஆத்மா மேலும் இந்த அகண்ட போதம்னு சொன்னாரு, அந்த ஆத்மா சர்வ பிரகாசம்னு சொன்ன, சதசத் விலட்சணம்னு சொன்ன அந்த ஆத்மா மேலும் எப்படி இருக்கு? நித்தியம். அவர் எப்பொழுதும் இருக்க, காலத்தினால பாதிக்கிறதே இல்லை. கால அபரிச்சின்னம், கால பரிச்சேத ரகிதம், கால பரிச்சின்ன சூன்யம். காலத்தினால அவரை இருக்க முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் காலத்துக்கு உட்பட்டது. இந்த ஆத்மா மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா மாத்திரம் காலத்துக்கும் அப்பாற்பட்டது. இன்ஃபேக்ட் காலம்ன்ற கான்செப்டே அந்த ஆத்மா கிட்ட இருந்தா வந்தது. ஏன்னா இந்த காலம்ன்றது நம்ம சொப்பனத்துல பார்க்கக்கூடிய காலம் என்ன? 2 நிமிஷம் 11:15 பத்துக்கிறான், 11:16 முடிச்சுக்கிறான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி பேரங்கள்லாம் போய் கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கான். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அவனுடைய வருஷங்கள் எவ்வளவு வருஷங்கள் ஓடி போச்சு அவனுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வருஷங்கள் ஜாகிரத்துல இருக்கிற வருஷங்கள் தேவர்களுக்கு அது கணக்கே இல்லை. நம்மளுடைய 365 நாள் அவளுக்கு ஒரு நாளா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த காலத்தை வச்சுட்டு நம்ம ஒரு பொருளை சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் இந்த காலத்துக்கெல்லாம் காலானா இருக்கக்கூடியது யாருன்னாக்கா பரமேஸ்வரன் தான் இருக்கான். ஆமா, காலோ ஜெகத் பக்ஷகா அப்படின்னா இந்த காலன்றது. நம்ம தயானந்த சுவாமிஜி ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவார். ஒரு பயில்வான் ஒருத்தர் தானா, அவன் சொன்னானா ஜஹான்கான் அப்படின்னு. ஜஹான்கான்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், நான் அவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னா. அத இன்னொரு பயில்வான் ஒருத்தவன் தான், அகர் து ஜஹான்கான் மே துஜே கான் அவனுக்கு அடிச்சுட்டாரான். அது மாதிரி காலமெல்லாம் எல்லா பொருளும் காலத்துல இருக்கு. பரமேஸ்வரன் என்ன பண்ணா காலனா அந்த காலனையே எழுதி ஒழிச்சாரு. உன்முறித்த கால லாஞ்சனம் நமாமி சங்கரம் நமாமி அபூர்வ சங்கரம்னு எழுதினார். அவர் என்ன எழுதினாரு? இப்ப நமக்கு தெரிஞ்ச பரமேஸ்வரன் இருக்காரு, அவர் என்ன பண்ணிருக்காரு? நமாமி அபோகி பரிவார சம்பதா. அவர் போகி பரிவாரங்களோட இருக்காரு. அவர் கையில எல்லாம் பாத்தீங்கன்னா போகினாக்க பாம்பு, எங்க பார்த்தாலும் பாம்பு வருது. கையில ஒரு பாம்பு, இந்த இடத்துல நம்ம வங்கி இது போட்டு இருக்க மாதிரி அவர் போட்டு இருக்காரு, கழுத்துல ஒரு பாம்பு போட்டு இருக்காரு. அவர் போகி பரிவார சம்பதமா இருக்காரு. எங்க ஆச்சாரியால் எப்படி இருக்காரு அப்படின்னாக்கா, ஆமா அபோகி பரிவார சம்பதம். போகம்னாக்க என்ஜாய்மெண்ட், எல்லா பக்கம் அவரை சுத்தி எல்லாம் சன்னியாச கூட்டம், யாருக்குமே போகத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நமாமி அபோகி பரிவார சம்பத்து, இதுதான் அவருடைய சம்பத்து. அவருக்கு போகி சம்பத்து, இவருக்கு அபோகி சம்பத்து. நமாமி அபோகி பரிவார சம்பதா நிரஸ்த பூதி. இவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கு. எங்க பரமேஸ்வரனுக்கு யார் என்ன கேட்டாலும் ஆட்சி தோச்சி, அவர் கேட்கறதுக்கெல்லாம் வரம் கொடுத்துருவார். எனக்கு யாரும் என்ன கொல்லக்கூடாதுன்னு ஒரு அசுரம் வரம் கேட்டா கூட உடனே கொடுத்து விடுவார். ஏன்னா அவர் கையில அவ்வளவு ஐவேஜ் இருக்கு, கொடுத்து விட்டாரு அவரு. ஆனா இவர் கையில என்ன ஐவேஜ் இருக்குன்னா ஒரு பூத்தியும் கிடையாது. இவர் கையில இருக்குதான் விபூதி தான் வருது, நிரஸ்த பூதி. ஒரு ஐஸ்வர்யமும் கிடையாது இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் விபூதி ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கு, நிரஸ்த பூதி. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னாக்கா, உமாவுக்கு தன்னுடைய பாதியை கொடுத்து விட்டாரு, உமாவுக்கு அர்த்த பாகத்தை கொடுத்து விட்டாரு. உமார்த்த பாகமா அவர் இருக்கார், இவர் அனுமார்த்த பாகமா இருக்கார். எல்லா வியாக்கியானத்திலையும் அனுமானத்தையும் கூட சேர்த்து ஸ்ருதியோட அனுமானத்தை சேர்த்து கூட அனுமார்த்த விக்கிரகமா இவர் இருக்கார் இந்த சங்கரர். அந்த சங்கரர் உமாவை அர்த்த பாகமா கொண்டு இருக்கார். அப்புறம் முன்முருகிட்ட காலலாம் அனுக்கிரம், இவர் உக்கிரமா இருக்கார். இவர் எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபி அனுக்கிரமாக இருக்கிறவர் நம்ம சங்கரர். அந்த சங்கரர் எப்படி இருப்பாரு, எப்போது திருக்குறத்தெல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிடுவார். அவர் கோபம் வந்ததுதாக்க அப்படி இருக்காரு. இவருக்கு கோபம்னா என்னன்னு தெரியாது. இவர் அனுக்கிரம், உன்முருதித்த கால லாஞ்சனம். அவர் என்ன பண்ணார், காலனையே காலால் எட்டி உதைச்சார். அவர் உன்முருதித்தவன உதைச்சி தூக்கி எறிஞ்சுட்டார். அவரை காலனையே காலால் உடைச்சிருந்தார். எங்க ஆச்சாரியால் பாஷ்யத்தில் என்ன பண்ணாரு, இந்த காலம்ன்ற கான்செப்டே பிரம்மத்துக்கிட்டே இருந்து வந்ததுதான். அதனாலதான் அவங்க இங்கிலீஷ்காரனே செகண்ட்னு ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியாது எங்க பிரம்மன் தான் அது, அதனாலதான் செகண்ட் மினிட்ஸ் வச்சான்னு அதை ஸ்தாபிச்சு விட்டார். உன்முருதித்த கால லாஞ்சனம் நமாமி அபூர்வ சங்கரம். அப்படிப்பட்ட முன்னாடி இருக்கிற சங்கரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சங்கரம் அபூர்வ சங்கரம், முன்னாடி இல்லாத சங்கரம். அது மாத்திரம் இல்ல, அபூர்வமான ஒரு சங்கரர் இவர் நம்ம சங்கரர் அப்படின்னு பஞ்சபாதிகாரர் தன்னுடைய பஞ்சபாதிகான்ற கிரந்தத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. முதல்ல நமாமி அபோகி பரிவார சம்பதா நிரஸ்த பூதிம் அனுமார்த்த விக்கிரகம் அனுகிரம் முங்கிருதித காலலாஞ்சனம் வினா விநாயகம். இன்னொன்னு அவர் எப்படி இருக்கார், விநாயகத்தோட கூட்டி இருக்கார்.
விநாயகன், சுப்பிரமணிய சுவாமி அவரோட உட்கார்ந்துருப்பார். இன்னொன்னு சுகத புத்தோ விநாயகான்னு விநாயகன் பௌத்தனுக்கு இன்னொரு பேரு. அமர கோஷத்துல சுகதோ புத்தோ விநாயகான்னு இவர் வினா விநாயக அந்த பௌத்தனை முழுக்க ஓட்ட வரைக்கும் அடித்தார். வினா விநாயகம் நமாமி அபூர்வ சங்கரம். அப்படிப்பட்ட இந்த சங்கரருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்க அந்த காலம்ன்ற கான்செப்டே வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நித்தியமா இருக்கக்கூடியது பிரம்மன்ற அர்த்தம். நித்தியம் விபும் அப்படின்னா என்ன காலத்தை மாத்திரம் தானே அவர் வச்சாரு, தேசத்தையும் வகிச்சுட்டார். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா ஸ்ரீஜந்தோ நிகிதோ குஹாயம். அது எப்படி இருக்குன்னா ஒரு தேசத்துக்கு கட்டுப்பட்ட அணுவாகவும் இல்ல, பெருசுன்னு நினைச்சிருந்தா பெருசு, சின்னதுன்னு நினைச்சிருந்தா சின்னது. அது மாதிரி தேசத்தினால அதை லிமிட் பண்ண முடியாது. தேச அபரிச்சின்னம், தேச பரிச்சின்ன ரகிதமா இருக்கார். சர்வகதம் அவர் எப்படி இருக்காருன்னாக்க எங்கும் எல்லா பொருள்லயும் ஊடுருவி அவர் இருக்காரு. சர்வமிதம் புரோதம் எல்லாம் அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் எல்லாத்திலையும் உள்ள போந்துருக்காரு. இந்த வேஷ்டியில நூல் எப்படி இந்த வேஷ்டியில கோக்கப்பட்டிருக்கு, எல்லாத்திலையும் கோக்கப்பட்ட மாதிரி அவர் எல்லாத்திலையும் இருக்கார். சர்வகதமா இருக்கார். அவர் சுசூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கார், ரொம்ப நுட்பமா இருக்கார். அவர் அப்படின்னாக்க புத்தியினாலதான் அவரை கிரகிக்க முடியும். அவரை புத்தியினால பார்க்கக்கூடியதாக இருக்கார். சுசூக்ஷ்மம் அந்தர் பகிஷ்ட தர்வம் வியாபியனாராயணஸ்திதா. உள்ளமும் வெளியும் எங்கும் அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னா உள்ளயாவது வெளியிலையாவது. அதெல்லாம் அந்தர் பகிஷூன்யம். அந்த உள்ளென்று வெளியென்றுன்றதே இல்லாத ஒரு நிலை எதுன்னா அது ஆத்மாவுடைய நிலைதான் அது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆத்மனா அனன்யம். இந்த ஆத்மாவுக்கு வேற ஏதாவது த்விதீயாத்வை பயம் பவதி, இரண்டாவது பொருள் இருக்குமேனால் ஆத்மாவே இல்லையே. அவர் தனியா அனன்யமா இருக்காரு. அவர் எந்த அந்நிய பொருளே இல்லாதமா இருக்கக்கூடிய அப்படி இருக்கு இந்த ஆத்மனா. அதை விஞ்ஞாய இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு, எப்படி அறிந்து கொண்டு வேதாந்தம் மூலமாகவும் குரு மூலமாகவும் உபதேசத்தினால. ஏன்னா தானா படிச்சா இதெல்லாம் தெரியாது. அதனால சமயக்கு அப்படின்னாக்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாக அறிந்து கொண்டு இந்த நிஜரூபம் ஏதது அவருடைய உண்மையான இந்த வடிவத்தை சாஸ்திரங்களின் மூலமாக, சட்டத்தின் மூலமாகவும், ஆச்சாரியால் பாஷ்யத்தின் மூலமாகவும் ஏதது விஞ்ஞாய இதை நன்றாக அறிந்து புமான் இந்த புருஷனானவன் எப்படி ஆனா இதை அறிஞ்ச அவன் என்ன ஆனான்னா விபாப்மா, அவனுக்கு பாபமே இல்லாத பாப கந்தமே அவனோட ஒட்டுறது கிடையாது. அவன் சுத்த சைத்தன்யத்தையே அறிஞ்சிட்டு இருக்கிறதுனால சுத்தமா ஆயிடுறான். அவன் சுத்தமா இருக்கான், பாபமற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் விரஜா மாசற்றவனாக இருக்கான், ஒரு ஆசையும் இல்லாம விராட்டாகவும் இருக்கான். விரஜான்னாக்க எந்த மாசு, ரஜான்னா மாசு, அது எந்த தூசி இவர் மேல பொறாம நிரஞ்சனம் நிரவத்தியமா அப்படி இருந்துட்டு இருக்கா. விரஜா விமிருத்தியு, இந்த ஜென்மம் மரணம் இந்த துக்கம் இதெல்லாம் ஜென்ம நிமித்தமா தானே இந்த கர்த்தத்துவம் எல்லாம் இவருக்கு கர்த்தத்துவம் இல்லாததுனால ஜென்மம் கிடையாது, ஜென்மா இல்லாததுனால மரணமும் கிடையாது. அதனால அவர் விமுக்தியோ, அவர் மிருத்யு விட்ட இருந்து விடுபட்டவனாக இருக்கிறார் அப்படின்னு அந்த ஆத்மாவுடைய நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் அந்தர்பகிஷூன்யமனன்யமாத்மனா விஜ்ஞாய சம்யக்கு. அந்த சம்யக்குன்றது நாவோட சேரும்போது இங்க ஆயிடும். நாவோ மாவோ வந்ததுன்னாக்க நம்ம ஆவணி ஆவட்டத்துல சொல்லும் போது காமோ காரிஷின் மன்னிரகாரிஷின் நமோ நமகான்னு ஒரு ஜபம் பண்ணுவோம் ஆவணி ஆவட்டத்துல. அதை தனியா பாத்தீங்கன்னா காமோ காரிஷீத் மன்னிரகாரிஷீத் நமோ நமஹா இப்படிதான் அந்த மந்திரத்தை. ஆனா நீங்க சந்தியில சேர்க்கும் போது காமோ காரிஷின் மன்னிரகாரிஷின் நமோ நமஹா அப்படின்னு அந்த இத்து ஆனது சந்தியில வந்ததுன்னு இன்னாயிடும் காமகை. அத மாதிரி இங்க சமயக் நிஜ ரூபம்னு இந்த நா இருக்கோ அது வந்ததுனால அந்த சமயக் ககாரத்தில் இருக்கக்கூடிய கடைசியதை இங்கா மாறிடும், சமயங்க அப்படின்னு மாறிடுச்சு. சமயக்கு தான் அதுக்கு அர்த்தம். சமயக்கு அப்படின்னாக்க நன்றாக அறிந்து, சமயக் நிஜரூபம் ஏதத்து புமான் விபாப்மா விரஜோ விமிருத்யு பவதி, அப்படியாக இருந்து கொண்டு விராஜதே. இப்படி அந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்படி இருக்கு. இந்த ஆத்மாவானது இவ்வளோ காரியங்களோட கூடி இருக்கு. அந்த ஆத்மாவானது எப்படிப்பா இது பிரதிபிம்பித்த இந்த சைத்தன்யத்தை போய் நானு நீ நினைப்ப, அதுக்கு பின்னாடி இருக்க நான், இந்த குவாலிட்டி எல்லாம் உங்ககிட்ட பிரதிபலிக்கிற அந்த நான்ல இருக்கா. அதனால இந்த நான் தான் ஒரிஜினலான நான், இந்த கான்சியஸ்னஸ்னால தான் அறிந்து கொள்ள வேண்டிய கான்சியஸ். இதை அறியறவன் யாரோ அவன் தான் விதுஷன். இதை அறியாம நான் இந்த புத்தியில யார் இருக்கானோ அவன் மூடன் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, மேலும் அதை கொஞ்சம் விசாரப்படுதார். அது எப்படி இருக்காது, ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டே இருக்காரு. விஷோக ஆனந்த கணோ விபச்சிதே ஸ்வயம் குதச்சின்ன விபேதி கச்சிதே
நான்யோஸ்தி பந்தா பவபந்த முக்தே வினா ஸ்வதத்வாவகமம் முமுக்ஷோஹோ. விஷோகா துன்பமற்றவனாக இருந்து கொண்டு அவருக்கு சோச்சதி நான் காங்சதி இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு சோகம் மோகம் எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை. அதனால விஷோகமா இருக்கு, துன்பமற்றவனாக இவன் இருக்கான். இந்த ஆத்மாவை அறிந்து கொள்றவன் அவன் ஆனந்த கனகா, ஆனந்தத்தையே கனமா. உப்பு கட்டி அப்படின்னா என்னது, உப்பை தவிர அதுல வேற எதுவுமே இல்லைன்னு இருக்கும். இவர் வெறும் ஆனந்த கனகா இருக்கானா, ஆனந்த பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்ல பிரஜான கனா அப்படியே அந்த ஆனந்த கட்டியாகவே இருக்கிறது. விபச்சித்து, விபச்சித்துனா நன்னா அறிந்து கொள்வன், புத்திசாலி, நன்றாக தன்னைத்தானே அறிந்து கொள்பவன். ஸ்வயம் கச்சித்து, இவன் யாருகிட்ட புதச்சித்து எங்கிருந்தும் ந பிபேதி, இவனுக்கு பயம்ன்றதே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா விதியாத்வை பயம் பகுதி இருக்கிறது, ஆத்மா ஒண்ணுதான் தெரிஞ்சவனுக்கு ஏது பயம்? நம்ம விட வேறானது ஒண்ணு இருக்குமே ஆனால் அப்ப எனக்கு என்ன ஆச்சு, அவர் என்னைக்கு வேணாலும் என்ன அடிப்பாரோன்ற பயம் வரும். இல்ல அவர் என்னை விட உசந்தவர்ன்ற ஒரு எண்ணம் வரும். இல்ல அவர் என்னை விட தாழ்ந்தவர்ன்ற ஒரு எண்ணம் வரும். இல்ல என்னை விட அவர் பணக்காரர்னு எண்ணம் வரும். இல்ல அவர் என்னை விட கருப்புன்னு ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் ரெண்டாவதுன்ற ஒரு பதத்தை நம்ம ஒத்துட்டோம்னாக்க ப்ராப்ளம் வந்துடுச்சு. ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. பயம்னா இன்செக்யூரிட்டி வந்துடுச்சு. இந்த ரெண்டாவது விஷயத்தை ஒத்துட்டான்னாக்க இன்செக்யூரிட்டி வந்துடும். அதனால இரண்டாவது பொருளே இல்லாத அந்த ஆத்மாவை அறிந்த அந்த ஞானியிடம் எங்க பயம் இருக்கும்? பயத்துக்கு காரணமே இல்லையா? ரெண்டாவது பொருள் இருந்தாதானே பயம் வரும். ரெண்டாவது பொருளே இல்ல. இந்த விஷயத்தை ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிந்த வித்வான் கதாச்சனேதி, அவனுக்கு பயம்ன்றதே கிடையாது. நம்ம சன்னியாசிகள்லாம் அப்படிதான், அவெல்லாம் எதையும் சொல்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் பாக்குற பார்வையே வேற உலகத்தை பிரம்மமா பார்த்துட்டு இருக்காங்க. அவெல்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய சாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்குன்னா இப்படி சொல்லி இருக்குன்னா ஆச்சாரியர் சொல்லிவிடுவாரு. நமக்காக எல்லாம் மாற்றி மறைச்செல்லாம் சொல்ல முடியாது. போராட்டத்துக்கு நம்மளையும் முன்னுக்கு எடுத்துன்னு வரணும்ன்றதுக்காக இருக்கிற ஃபேக்டை சொல்லிட வேண்டியதான். நம்மளை திட்டுறாரே நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா உண்மை இருக்கிறத போட்டு வரைக்கும் அவளுக்கு பயான்றதே கிடையாது. கிரகஸ்தனா இருந்தா என்னன்னா எல்லாம் பார்த்து பேசணும், டிப்ளமசி, இதெல்லாம் இந்த கிரகஸ்தனுக்கு இருக்கிற ப்ராப்ளங்கள் இல்லையா. அவன் எல்லாத்தையும் மறைச்சு பேசணும், ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லணும். இல்லைன்னாக்கா அவனால குப்பை கொட்ட உண்மையை பேசிட்டு இருந்து யாராவது எனக்கு உண்மையை பேச நீங்க கூல் சார்னு யாராவது சொன்னா பலான்னு அடிக்க மாட்டானா? நம்ம உலகத்துல இருக்கும்போது பொய்யாதான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் துவைதத்தோட நம்ம இன்டராக்ஷன் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய கேரக்டர் பிளாஸ் வந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், புரிஞ்சுக்கணும். அதனால என்னாச்சு, சன்னியாசியா இருக்கிறவன் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவன் தான் நான் விபேதி கதாச்சனேத்தின்னு வேதாந்தா, இந்த வித்வானா இருக்கவன் விபேதி கதாச்சன அப்படின்ற அதே ஸ்ருதியை இங்க சொல்றாரு. விபச்சித்தா இருக்கவன், இந்த புத்திசாலியா இருக்கவன் ஸ்வயம் விபச்சித்து, தன்னைத்தானையே நன்றாக அறிந்த இந்த புத்திசாலி அவன் குதச்சித்து, யாரும் கச்சித்து, யாரும் குதச்சித்து எங்கேருந்து ந விபேதி, இவன் அஞ்சப்படுவதே இல்லை, அவன் பயப்படுவதே இல்லை. ஏன்? இந்த அந்யா அஸ்தி, இவனை விட அந்யா அஸ்தி பந்தா, வேற வழியே இல்லப்பா. இந்த ஆத்மாவை தெரியணும்னாக்க இருக்கிறது அவித்யா போகணும், ஞானம் போகணும். ஞானத்தினாலதான் இந்த நிலைமைக்கு வர முடியும். அவித்யா போச்சுன்னாதான் வரும். அவித்யினாலதான் கர்மா, அவித்யினாலதான் காமம், அவித்யினாலதான் இந்த உலகத்தினுடைய இன்டராக்ஷன் எல்லாம் வந்தது. இதெல்லாம் போகணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த அத்தியாசம் இருக்கு. நான் இந்த உடம்போட இருக்கிறதுனாலதான் எனக்கு இது எதுக்கு ஒரு டிரான்சாக்சனுக்கே காரணமாச்சு. பிரமாண பிரமேய விவகாரம் வரதுக்கு காரணம் ஐ ஆம் ஐடென்டிஃபைடு வித் திஸ் பாடி அண்ட் மைண்ட் இன்டெலெக்ட்னு. இதோட ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் உனக்கு அவித்யால தான் இருப்ப. இத போனோம்னா இருக்க நீ பிரம்மன்றதை நீ தெரிஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து வழி. நான் பிரம்மன்னு தெரிஞ்சுட்டா என்ன தெரிஞ்சுக்கிறத தவிர வேற ஏதாவது வழி இருக்கானா? நான் அந்நியப்பந்தா அஸ்தி, நான் அந்நியப்பந்தா வித்யதே அயனாய ஒரு வேற ஒரு பந்தா இருக்கா மாதிரி தெரியலையே. போதோன்ய சாதனே யோகி சாட்சாத் மோக்ஷைக சாதனம் அப்படின்னு பார்த்தோம். ஆத்மபோதத்துல முதல் ஸ்லோகமா ஆரம்பிச்சது போதோன்ய சாதனே யோகி. அந்நிய சாதனங்கள் இருக்கிற போது இந்த பூஜை புனஸ்காரம் கர்மா உபாசனை எல்லாம் நிறைய இருக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுன்னு இருந்தா கூட முக்கியமான சாதனம்னு நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னா போததான். போதோகா அந்நிய சாதனே யோகி. அந்நிய சாதனங்களோட சாட்சாத் மோக்ஷைக சாதனம், சாட்சாத் டைரக்டா
இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு மோக்ஷன்னு சொன்னா இந்த ஞானம் தான் கான்ட்ரிபியூட்ஸ், வேற வழியே இல்லை. அது எப்படி பாக்கத்திய வன்னிவத் ஞானம் அப்படின்னாரு. எப்படி சமையலுக்கு நெருப்பு தான் காரணம், ஒண்ணு வினா மோக்ஷோட சித்தியதி. இந்த ஞானம் இல்லாத மோட்சம் ஒருத்தருக்கும் வரதுக்கான சான்ஸே இல்லை. ஞானம் அதேவது கைவல்யம் நிச்சாயத்தன் முக்கிய முகா பிரபுச்சதே அப்படின்னு சொல்றதுனால ஞானத்தினாலதான் வந்து. சமைக்கிறதுக்கு வைப்பு தேவை, காய்கறிகள்லாம் தேவை, நறுக்கிறதுக்கு கத்தி தேவை, அடுப்பு தேவை, எல்லாரும் தேவை, ஜலம் தேவை, உப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனா ரொம்ப முக்கியமான காரணம்னு எதை சொல்றேன்னா, அந்த நெருப்பு இல்லைன்னா அப்படி எல்லாம் இருக்கு சார், நெருப்புக்கு மாத்திரம் வழியே இல்லை சார், நாங்க இந்த ஐலண்ட்ல மாட்டின்னு இருக்கோம்னா எப்படி சாப்பிட முடியும்? அவன் சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி இந்த கர்மா ஞானம், இந்த கர்மா உபாசனை பஜனை எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் அவசியம். இதெல்லாம் எதுக்குனாக்க இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொண்டு போய் வேதாந்தத்துக்கு தள்ளும். அந்த வேதாந்தத்தை அறிவதனாலதான் இவனுக்கு வரணும். அந்த வேதாந்தத்தை அறிவதற்கு இது எல்லாமே ஆல் தி திங்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். அதனாலதான் இவனுக்கு அந்த கர்ம சித்தி வந்து இந்த புத்தகம் இவனுடைய கையில கிடைக்கிறதுனாக்கா என்ன அர்த்தம்னா, அநேக யஜ்யங்கள் யாகாதிகள்லாம் பண்ணான்னு சூத்திர பாக்கியத்தில் ஆச்சாரியார் சொல்றார். இந்த ஜென்மாலியோ பூர்வ ஜென்மாலியோ வாஜபேயாதி யாகங்கள்லாம் யார் அனுஷ்டானம் பண்ணானோ அவனுக்கு தான் இந்த ஜென்மால இந்த வேதாந்த புக்கானது கையில வரும். அது அப்படிதான். அது என்னன்னா நீங்க ஒத்துதான் ஆகலாம். இப்படி வேதாந்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்துருச்சுனாக்கா அவன் இதெல்லாம் பண்ணதுனாலதான். திருப்பியும் அவன் 1ஆவதுக்கு போய் உட்கார்றேன், எல்கேஜிக்கு போறேன்னு போகாதீங்க, நேரம் இந்த ஞானத்துக்கு பிரயத்தனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். அதனால இது எல்லாம் இந்த சாட்சாத் மோட்ச சாதனம் இதுதான். ஆத்மாவை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அந்நியா அஸ்தி பந்தான், வேற வழியே கிடையாது. இது ஒண்ணுதான் வழி. போதோன்ய சாதனேபியோகி சாட்சாத் மோட்ச சாதனம் ஞானமே ஞானாதேவத்து கைவல்யம். அந்த ஞானத்தான் தத்குருமேவாதி கட்சது. அந்த வேதாந்த குருவை மாத்திரம் தான் இவன் நாடணும். வேற என்ன காரியம் இவன் பண்ணாலும் இந்த ஞானம் வராது. அப்படின்றதுக்காக ஸ்லோக்கியம் குருமே தத் விஜயானார்த்தம் சா குருமேவ அபிகஜ்யதே. அந்த ஏவகாரத்தை அங்க அழுத்தி போட்டாருங்க, குருமேவ அபிகஜ்யதே. அப்பதான் இது எதுக்கு காரணம், எதுக்காக இந்த மாதிரி அடிச்சு சொல்றீங்க சார்? ஞானத்தினால்தான். பவபந்த முக்தே, இந்த பவபந்தத்திலிருந்து இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடணும்னாக்க வேதாந்தம் ஒண்ணுதான் ஒரே மார்க்கம். அந்த வேதாந்தத்திலையும் நான் பிரம்மன்னு சாட்சாத்தா அறிஞ்சு கொள்ளலாம். ஏதோ அபரோட்சம் நான் பிரம்மமா இந்த வேதாந்தம் சொல்றதுன்னு சொன்னா வராது. நான் தான் பிரம்மம், இந்த வகை என்ன பார்த்தானே உலகம் சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது உள்ளுக்குள்ள இறங்கி எனதான் ஆக வேண்டாமா இந்த டீச்சிங்? அப்படி அபரோக்ஷ சாட்சாத்காரம் யாருக்கு வருகிறதோ அவன் தான் பவபந்தத்திலிருந்து முக்தி. அது தத்துவ ஆகமம். இந்த உண்மை நிலையை உணர்வு தத்துவ ஆகமம். இந்த உண்மையான நிலையை அவன் உணரணும் அப்படின்னாக்க இந்த வேதாந்தத்தினால மாத்திரம்தான் உணர முடியும். நான் அஸ்தி அந்நியப்பந்தா, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காமையே இருக்கேன், ஆனா எனக்கு முக்தியும் வேணும்னா அது நடக்கவே நடக்காதுப்பா. பவபுந்த முக்தி வினாஸ்வதத்துவ அவகமம். உன்னுடைய ஆத்மா எதுன்னு இவ்வளவு நேரம் சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி ஆத்மா அப்படின்னு யார் ஒருத்தர் அறியலன்னா தத்துவ ஆகமனம் வினா இந்த பவபாசம் இந்த முமுட்சிகளுக்கு இந்த பவபந்தத்திலிருந்து முக்தின்றதே கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர். எப்போ இதை தெரிஞ்சாதான் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு இந்த அர்த்தத்துல சொல்ல. இந்த பவபந்தத்தை போய் அடையினா வேதாந்தம் தான் அப்படின்னா அந்த வேதாந்தம் எது சொல்றது? உங்களுடைய ஆத்மாவை பத்தி சொல்றது. ஸ்வதத்துவ அவகமம். அந்த தன்னுடைய அந்த தத்துவத்தை அவகமம் அதை அறிந்து கொள்ள வினா அது இல்லாம இது கிடைக்கவே என்ன அந்நியா பந்தா. இதை தவிர வேற ஒரு வழி இதுக்கு இல்லப்பா. யாருக்கு? இந்த முமுட்சுக்கு. யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ அவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஆசை இல்லாம ஏதாவது இருக்கான், சைஸ்வரி இல்லாத இருக்குன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டான். அவன் வேணான்னு சொல்ல, அவனா நல்லா படிக்கிட்டான், அவன் முன்னுக்கு வரட்டான், கோயிலுக்கு போட்டான், அது வேணும் இது வேணும் கேட்கணும், நல்ல பொண்டாட்டி வேணும், நல்ல பையன் வேணும், நல்ல கார் வேணும், அதெல்லாம் கேட்கறதெல்லாம் தப்பு இல்லை. மோட்சம் வேணும்ன்றவனுக்கு மாத்திரம் தான் இந்த கல்யாணம். முமுட்சுவுக்கு அந்நிய பந்தா அஸ்தி, வேற ஒரு பந்தாவே இல்ல, வேற ஒரு மார்க்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. பிரம்மா பின்னத்வ விஜானம் பவமோக்ஷஸ்ய காரணம் ஏன அத்விதீயமானந்தம் பிரம்ம சம்பத்யதே புதைஹி. பிரம்ம அபின்னத்வ விஜானம், இந்த ஆத்மாவும் பிரம்மமும் வேறில்லை, அபேதம். அபேதம்னா என்ன அர்த்தம்? வேதம் இல்லை. வேதம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதேதான் அது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மாவும் பிரம்மமும் அபிநத்துவம் அபிநத்துவ இது ரெண்டும் வேறில்லாத ஒரு தன்மையுடன் கூடின விஞ்ஞானம்.
இந்த விஞ்ஞானம் இதுதான் பவமோக்ஷஸ்ய காரணம். பவமோக்ஷத்துக்கு காரணம் இந்த அறிவு தான். ஜீவ பிரம்ம ஐக்கிய அறிவு தான். அஸ்ய அனர்த்த ஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு ஆச்சாரியார். அஸ்ய அனர்த்த ஹேதோ இந்த நானு இந்த உடம்போட பண்ணதுனாலதான் எல்லா அனர்த்தங்களும் வந்தது. வித்தியாசத்தினாலதான் அந்த அனர்த்தங்களை எல்லாம் வேரோட வெட்டணும். அஸ்ய அனர்த்த ஹேதோ பிரகாணாய. ஆனாயன்னு சொல்றது பிரகாணாய நன்னா வெட்டிவிட்டு எதுக்காக? ஆத்மைகத்துவ வித்யா, இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்ற ஏகத்துவ விஞ்ஞானத்தை பிரதிபத்தையே அறிவதற்காக தான் சர்வே வேதாந்தா. இந்த வேதாந்த உபனிஷத்து எல்லாம் அதுக்காக தான் ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேதாந்தத்துக்கு தான் நான் இப்ப சூத்திர பாஷ்யம் எழுதுறேன். வியாக்கியாக்கியாமஹா அப்படின்னு ஆச்சாரியனுடைய வார்த்தை. அதேதான் பவமோக்ஷஸ்ய காரணம் பிரம்ம அபன்னத்துவ விஞ்ஞானமேவ ஏன. அதனால என்ன ஆச்சுன்னா அத்விதீயம் ஆனந்தம் பிரம்மா, இரண்டற்றதான ஆனந்தமாக இருக்கக்கூடியது பிரம்மா என்று புதைகி சம்பத்தியது. இதைகள் இவர்கள் அறிய பெறுகிறார்கள். பிரம்ம அபிநத்துவ விஞ்ஞானம், தான் பிரம்மத்தை விட வேறென்று என்று யாரு நிச்சயமாக தெளிந்த அறிவோட இதை அப்ராச் பண்றானோ அவனுக்குதான் பவமோக்ஷஸ்ய. இந்த பவம் அப்படின்னா இந்த சம்சாரம், இந்த சம்சார பிறவித்தலை, இந்த பிறவியில் இருந்து அவன் விடுபடுவதற்கு காரணம். ஏன எதனால் உதவி புத்திசாலிகள் எல்லாம், அறிவு உள்ளவர்கள், மனிஷா இருக்கிறவர்கள் எல்லாரும் அத்விதீயம் இரண்டற்றதுமான ஆனந்தம், ஆனந்தமே உருவாகக்கூடிய பிரம்மத்தை சம்பத்தியதே அடைகிறார்களோ அந்த அறிவு அதனாலதான் கிடைக்கும் அப்படின்னு அதையும் நடுவில் சொல்லிட்டார். ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்ற அது சுதி விட்டார். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மத்தை அறிந்தால்தான் அவன் பிரம்மமாக ஆக முடியும். வேற ஏதோ உலகத்துல அறிந்தாலும் அவன் அதுவாக ஆக முடியாது. எனக்கு இந்த வாட்ச் தெரியும், ஆனா நான் வாட்ச் ஆக மாட்டேன். எனக்கு என் ஒய்ஃப் தெரியும், நான் ஒய்ஃபா ஆக மாட்டேன். எனக்கு எங்க அப்பா தெரியும், நான் அப்பாவா ஆக மாட்டேன். எனக்கு மைக்கு தெரியும், நான் மைக்க ஆக மாட்டேன். ஆனா இந்த அறிவு மொத்தம் எப்படின்னா, இந்த ஞானம் எப்படி, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னாக்கா நான் பிரம்மமாவே பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. இது ஒரு பெக்யூலியர் வேதாந்தத்தினுடைய நாலேஜ். மிச்ச நாலேஜ் எல்லாம் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். அந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தேவை. இங்க என்ன ஆச்சுன்னாக்க சப்ஜெக்டே இங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இது ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அறியறதுன்றது ஒண்ணும் கிடையாது. அந்த அறிவாவே அதனாலதான் இதையும் அதையும் பிரிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பிரம்ம ஞானத்தை ஞானம்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆப்ஜெக்டோட தான் சேர்ந்து எதை அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள அறியாமே வந்துடும். எதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அப்ப எதைன்னு ஆக்சுவலா அந்த பிரம்ம எதையே ஆக்கவே முடியாது. அது பிரம்ம சப்ஜெக்டா தானே இருக்கும். அது இதுவா இருந்தது ஆனால் இதைன்னு சொல்லலாம். அதனால என்ன சொன்னா ஞானம்னு சொல்ல ஞப்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டோம். அனுபவம்னு சொன்னா அதை அனுபவிச்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதை வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சொன்னா இந்த கன்ஃபியூஷன் வரும். அனுபூதி, அந்த அனுபவமா இருக்கான் அவ்வளவுதான். அது வந்து அந்த நானா இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது. இதுதான் பிரம்மம். பிரம்மபூதஸ்து சம்ஸ்ருத்யை வித்வான் நாவர்த்ததே புனः விஜ்ஞாதவ்யம் மதம் சம்யக் பிரம்ம அபின்வத்வமாத்மனः. பிரம்மபூதஹாது, பிரம்மமே ஆயிட்டான். பிரம்மபூதனா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் சாட்சாத் பிரம்மமா கண்டதற்காம அவன் பாடி ஜாலியா உட்கார்ந்துருக்கான், எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கான். ஆனா எப்போ பார்த்தாலும் சதா சர்வ காலமா அகம் பிரம்மா அப்படின்னு அவருக்கு நான் துவேஷ்டி நான் காமிச்சதி. அவருக்கு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏதாவது எதிர்பார்த்தாதானே அது கிடைச்சதுன்னா சந்தோஷம், எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா துக்கம். அவர் எதையும் எதிர்பார்க்கறதே இல்லை, எதையும் ஆசைப்படுறதும் இல்லாம அப்படி உட்கார்ந்து பிரம்மபூதனா பிரம்மமேவா உட்கார்ந்து இருக்கிற அந்த வித்வான் ஞானியானவர் அவர் எப்படி இருக்காரு? சம்ஸ்கிருதி, இந்த சம்சாரத்துக்கு பிறவி சூழலுக்கு, இந்த சம்சாரத்துக்கு புனகா ந அவர்த்ததே, திரும்பி அவர்ந்தது எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மத்ம அப்படின்னார். அதுதான் என்னுடைய வசதியான இடம். அங்க போனீங்கன்னா நீங்க திருப்பி வரமாட்டீங்க. அங்க மேல போயாச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நிலையை அறிவித்தார்கள்னா திருப்பி அவன் இந்த உலகத்துக்கு வரமாட்டான். அந்த பிரபஞ்சானம் வர வரைக்கும் தான் அவனுக்கு சந்தேகங்கள்லாம். நம்ம போனா திரும்பி வந்துருவோம். பிரம்மலோகமா கீழே புண்ணிய மத்திய லோகம் பிச்சந்தின்னு. சப்போஸ் அவன் என்ன சொல்லிருக்கான் கிருஷ்ணோபனிஷத்துல ஓம் ஓம்னு எல்லாரும் உபாசனை பண்றான். அந்த உபாசனை பண்றதுலயே தகராறுலாம் இருக்கு.
அவன் என்ன பண்றான், அகாரம் வந்து கொஞ்சம் பிரதானமா இருக்கான். ஓம்னு நான் ஒரு மாதிரி சொல்றேன், நீங்க ஓன்னு ஒரு மாதிரி சொல்றீங்க. சில பேருக்கு அகாரம் வந்து ஓ ஜாஸ்தியா சொல்றான், சில பேர் உக்காரம் ஜாஸ்தியா சொல்றான், சில பேர் மூணு சொல்றான். இவங்களுக்கெல்லாம் பேதங்கள் வந்துருமே. அந்த உபாசனை என்னன்னா, இந்த பேதங்கள்லாம் இல்லாம கூட ஆத்ம ஞானத்தோட பண்ணான்னா இந்த பேதங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஆத்ம ஞானம் சரியாயிட்டாம இப்படி பண்ணா அது அகாரமா இருந்தா அவன் ஒரு லோகத்துக்கு போறான். உகாரமா இருந்தான்னாக்க எஜுர்வேத ரூபமா இருந்தா அவன் அதை விட மேல் லோகத்துக்கு போறான். இந்த மகாரத்தை நல்லா உபதேசம் பண்றவன் பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போய் இந்த அகாரத்தை அதிகமா பண்ணவன்லாம் திரும்பி வந்துருவான் கொஞ்ச நாள் பொறுத்து. இந்த உக்காரத்தை அதிகமா பண்ணவன் அது அப்புறம் அந்த பிரளயம் இருக்கிற வரைக்கும் வருவான். அதுக்கப்புறம் அவனும் திரும்பி வந்துதான் ஆகணும். அப்புறம் இந்த மக்காரமா இருக்கும் பிரம்மலோகம் இருக்கிற பரியந்தான் அவன் இருப்பான். இல்லைன்னாக்க அங்க போய் அங்க தனக்கர் தனந்தனர்லாம் உட்காந்து அவ கையில திருப்பி இந்த ஆத்ம போதத்தையும் இந்த விவேக சூடாமணியும் படிச்சுட்டு அங்க போய் முக்தி அடைவான். அதுக்கு இங்கே அதுக்கு அவ்வளவு கஷ்டம். இன்னும் ஒரு 15,000 வருஷம் நீ வெயிட் பண்ண அந்த பிரம்மலோகத்துக்கு. அப்படி எனக்கு உபாசனை பண்ணி நான் அங்க போய் அங்க பண்ணனா அதுக்கு இங்கேயே கட்டிக்கலாம அப்படின்னு நினைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வித்வான் திருப்பி வருவதில்லை. திருப்பி வராத நிலை இங்கே இந்த வேதாந்தத்தினால மட்டும்தான் கிடைக்கும். இந்த இதுல இருந்து என்ன ஆவர்த்தது, அவன் வந்து நசப்புனராவர்த்ததுன்னு சாந்தவியம் அவன் திரும்பவும் வருவதில்லைப்பா அப்படின்னு சொல்றது. வித்யா ஆத்மனா பிரம்ம அபிநத்துவம், இந்த ஆத்மாவுக்கு பிரம்மத்தை விட வேறுபடாத ஒரு தன்மை இருக்கு. பிரம்ம அபிநத்துவம், அந்த வேறுபடாத இருக்கக்கூடிய தன்மையை சமயக் நன்றாக வித்யாத்தவியம். ஆகையினாலதான் உங்களுக்கு தான் சொல்றேன், சிஷ்யனே நன்னா இங்கேயே இது அறிஞ்சிடு. நீ போய் ஆசைப்பட்டு நான் உபாசனை பண்றேன் அது பண்றேன்னு அங்க போய் தீபுரத்துல கொஞ்ச நாள், பிரம்மபுரத்துல எல்லாம் கொஞ்ச நாள் பிரம்மலோகத்துல இருந்தனா அப்புறம் திருப்பி இங்க வருவேன்னு தரிசனோ கேரண்டி. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்க கேரண்டி அடிச்சு சொல்றது உபநிஷத்து. நீ இங்கேயே இதை அறிந்து கொள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை கேப்பியா அதை கேப்பியா, வித்யாதவியம் அப்படின்னு கிளியரா சொல்லுது. சமயக் பிரம்ம அபிநத்துவம் ஆத்மனா வித்யாதவ்யம் அப்படின்னு போட்டு சத்திய பிரத்தியம் போட்டு சொல்லிட்டு, சத்திய பிரத்தியம் போட்டு சொல்லிட்டுன்னா கேள்வி கேட்காதுன்னு அர்த்தம். சுவாத்தியாயோ அத்திய சத்தியா அப்படின்னு வேதம் ஒரு முக்கியமான சுதி நமக்கு எல்லாம். ராவணாபுரம் தான் என்ன பண்ணா, சுவாத்தியாயோ அத்திய சத்தியா, அவாளுடைய வேதத்தாக்கே படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது கேள்விக்கே படிக்கலன்னா கொஸ்டினே கிடையாது. படிக்கலன்னா இது கேள்வியே வேண்டாம். இந்த கேள்வி இந்த மாதிரி வருன்றதுக்காக தான் அந்த சத்திய பிரத்தியம் போட்டேன். இந்த சத்திய பிரத்தியம் போட்டாதான் ஐ டோன்ட் என்டர்டைன் எனி கொஸ்டின். ஒண்ணு இல்லைன்னா போ, 2 தான் சாய்ஸ் இல்லையா. அதுக்காக சத்திய பிரத்தியங்கள். அதனாலதான் அவர் ஆத்மாவா மைத்திரேயிக்கு சொல்லும் போது ஆத்மாவா அரே சோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாச சிரவணம் மனன நிதித்தியாசனம் இவ்வளவுதான் வேதாந்தம். சோதவ்யான்னு கேட்டாச்சுன்னா சிரவணம் பண்ணணுமா, எப்ப பார்த்தாலும் நான் கேட்டுட்டே இருக்கிறதா சார், கேட்டு இருக்கிறதையே மனனம் பண்ணிட்டு இருக்கிறதா, நான் ஆத்துல போய் டெய்லி நானா பிரம்மன் நினைக்கணுமான்னா இதெல்லாம் கேள்வியே கிடையாது. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சோதவ்யா மந்தவ்யா நீதித்தியாசம். வேற என்ன பண்ண முடியும்? வேற எது பண்ணாலும் நீங்க அனாத்மாவோட சேர்ந்துருவீங்க. அதனால இது ஒண்ணுதான் வழி, சோதவ்யா. அதனால சத்திய பிரத்தியம் போட்டு வித்யாதவ்யா. ஆகையினால இந்த பிரம்மாவுக்கு அபிநமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆத்மாவிற்கும் பிரம்மத்துக்கும் வேறுபாடு இல்லாத தன்மையை சமயக் குரு, சமயக்குன்னா நன்றாகன்னா வேதாந்தத்தின் மூலமாக குருவனுடைய உபதேசத்தின் மூலமாக வித்யாதவ்யம் அறியப்படத்தாம்பா வேணும் அப்படின்னு அடிக்கி சொல்லிட்டாரு. இப்ப என்ன டவுட்டே கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில கோலுன்னு ஒண்ணு இருக்குமே ஆனால், நீங்க பகவான பிரம்ம வித்து பிரம்மைவ பவத்தின்னு அதுல ஆசை இருக்குமே ஆனால், மோட்சத்துல உங்களுக்கு உண்மையா இருக்குமே வித்யாதவ்யா, இதை நீங்க அறிந்து கொண்டு தான் ஆகணும். அது எப்படி அறியணும் அப்படின்னா, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம விசுத்தம் பரம் ஸ்வதசித்தம் நித்யானந்தைகரசம் பிரத்யக் அபின்னம் நிரந்தரம் ஜெயதி அப்படின்னு ஜெயத்தின்னு அழகா மங்களகரமா இந்த டாபிக்க முடிச்சிட்டு எல்லாமே பிரம்மன்னு அடுத்துட்டு போறாரு. இந்த ஆத்மஸ்வரூபத்தை முடிக்கிறதுக்காக சத்தியம் எங்கும் உள்ளது சத்தியம், திரிகால அபாதிதம் சத்தியம். சத்தியம்னா என்னது? ட்ரூத் ஹேஸ் டு பி ஒன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றுக்கு ட்ரூத் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்லன்னா அது ட்ரூத் இல்ல. எக்காலத்திலையும் இருக்கு. 3 காலத்து, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலையும் பாதிக்காத விஷயம் எதுவோ அதுக்கு பேர் தான் சத்தியம். திரிகால அபாத்தியம் சத்தியம், அதுதான் சத்தியம். அதான் சத்தியம். ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொப்பிரகாசமாக இருக்கிறது. சொப்பிரகாசம்னா உலகத்துல இருக்கிறது எல்லாமே இன்னொரு அனாலிசிஸ்னாலேயே இன்னொரு பிரமாணத்தினாலே தான் அறியறேன். இது அறியறேன்னா எனக்கு கண்ணு வேணும். அந்த புத்தகத்துல அவர் எதா சொன்னாரோ அதுக்கு என்னுடைய மைண்ட் வேணும். இப்படி உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்த்துதான் எல்லா ஞானமும் வருது.
ஆனா நான் எனக்குள்ள ஒரு ஞானம் வந்துட்டு இருக்கு, அதை குறிக்கிறது. அந்த ஞானம் இதெல்லாம் எதிர்பார்த்தா இருக்கு. என்னுடைய புத்தியோ என்னுடைய மனசையோ என்னுடைய ப்ரீவியஸ் நாலேஜையோ எதிர்பார்க்காமையே எனக்கு இருட்டுல நல்ல காட்டுல கொண்டு போய் இந்த ராத்திரி 12 மணிக்கு விட்டா கூட உயிரோடு இருக்கியான்னு கேட்டா உயிரோட இருக்கான்னு டக்குன்னு சொன்னான். யாரை கேட்டு சொன்னான்? ஒய்ஃபை கேட்டு சொன்னான்னு சொன்னானா, அப்பாவை கேட்டு சொன்னானா, அம்மாவை கேட்டு சொன்னானா? எப்படி தெரியுது? ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதுதான் அந்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த ஞானம். அது எப்படி இருக்குன்னா அனந்தமா இருக்கு, எங்கும் இருக்கு. அது அனந்தம் அளவு கடந்து இருக்குன்னா அது இல்லாத இடமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவு கடந்து இல்லாம இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னாக்கா என்னுடைய ஆசை எப்படி நாளைக்கு போய் கூடாது, நாளைக்கும் நான் ஆனந்தமா இருக்கணும். சரி, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் போறியா அப்படின்னாக்கா இல்ல, இது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் சார். சரி, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பகவான் கேட்கிறார், அப்பா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரையா, இன்னைக்கு ராத்திரி உன் மேல லாரி ஏறும், உட்காந்து ஒன்னே பிறந்துட்டுன்னா அதை பார்த்துட்டு போயிடறான் சார்ன்ற. சரி, அந்த குழந்தைக்கு வந்துட்டுன்னா இதை பூனல் போட்டேன்னாக்கா நான் வந்துட்டே இருக்க வேண்டியதான், போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்ஃபினிட் ஆனந்தம் வேணும், எனக்கு அளவில்லாத ஆனந்தம் வேணும். ஆனா என்கிட்ட இருக்கிற இவ்வளோண்டு உடம்பு, இவ்வளோண்டு மைண்டு, இவ்வளோண்டு இன்டலெக்ட், இதை வச்சு என்னால மேக்சிமம் இவ்வளவு தூரத்துக்கு தான் கை நீட்ட முடியும். இதை வச்சு நான் எப்போதுமே வேணும் ஆனந்தம்னு கேட்டேன்னா எவ்வளவு கிரீடியா இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க என்னுடைய சொரூபமே ஆனந்தமா இருக்கிறதுனால அதை கேட்கிறேன். அதனால என்னுடைய சொரூபம் அனந்தமா இருக்கிறது, அதனால ஆனந்தமாவும் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றதுதான் சில பேர் சச்சிதானந்தம்னு அந்த அர்த்தத்துலதான் சொல்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த பிரம்மமானது சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கு. அது எப்படி இருக்கு? விசுத்தமா இருக்கு. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். அது என்ன நிஷ்கலம்? ஒரு பார்ட்டும் அதுக்கு கிடையாது, ஒரு கிரியையும் அதுக்கு கிடையாது. அது எப்பொழுதும் தெளிந்த குணமா இருக்கு, சாந்தமா இருக்கு. நிரவத்தியம், அதுல ஒரு தோஷமும் ஒட்டாது. நிரஞ்சனம், அது எதோடையும் ஒட்டாது, எதுவும் அதோட ஒட்டாது அப்படின்னு தான் வேதங்கள் சொல்றது. விசுத்தமா இருக்கு அந்த ஆத்மாவானது. அது பரம், மாயைக்கு அப்பாற்பட்டது. பரம் அப்படின்னா என்னன்னா தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதம். அப்படி இந்த தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவனாலையும் லிமிட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பரமானது எப்படி இருக்கு? சித்தம், தனக்குத்தானே அது நான் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அது நித்தியம் ஆனந்த ஏகரசம், எப்பொழுதும் இன்பமே உருவாக ஆனந்தமா இருக்கு. ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. ஆனந்த சுரூபமாகவே இருக்கு. பிரத்யேக பின்னம், ஆத்மாவை விட வேறு இல்லாததாக இருக்கு. நான் அந்த பிரம்மமானது ஆத்மஸ்வரூபம். நான் வேற அது வேறன்னு இல்லாம எங்கிட்டயே அது நான் அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. இது அந்த பிரம்மம். ஜீவனும் பிரம்மமும் அபேதமா இருக்குன்றதுக்கா அந்த பிரம்மமே நான் என்னுடைய ஆத்மாவாக பிரத்யேகா உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. பிரம்மமா உட்கார்ந்து நிரந்தரம், அந்தரம்னாக்க விட்டு விட்டு, நிரந்தரம்னாக்க இடைவெளியே இல்லாம எங்கும் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கு. நிரந்தரம் ஜெயதி, அது எப்பொழுதுமே எங்கிட்ட நான் வெற்றியோடைய அப்படியே பிரகாசிச்சுட்டே இருக்கு. அம்பாள் ஸ்வரூபமாக விராஜத்தே அப்படின்ற மாதிரி இங்கே எப்பொழுதும் அது இல்லாத இடம், பரமேஸ்வரன் இல்லாத இடம் இருப்பாரா? அப்படி இந்த ஆத்மாவாகவும் எப்பொழுதும் ஜொலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம விசுத்தம் பரம் ஸ்வதசித்தம் நித்திய ஆனந்த ஏகரசம். நித்தியமாகவும் ஆனந்தமாகவும் ஏகரசமாகவும் இருக்கு. அது ஒரே இன்பமே உருக்கொண்ட ஒரே மாதிரியே இருக்கு. ஏக்கமா இருக்கு. ஏக்கமே அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொன்னதா அந்த ஆத்மா ஒன்னாதான் இருக்கு. எல்லாருக்கும் நமக்கு தனித்தனியா இருக்க மாதிரி காணப்பட்டாலும் இருக்கிறது ஒரே ஆகாசம் தான். எப்படி டம்ளர்ல பாக்குறீங்களா, கடத்துல பாக்குறீங்களா, வீட்டுக்குள்ள பாக்குறீங்களா, எல்லாம் என்ன ஒரே ஆகாசம் தான். அது அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் ஏகரசமா எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான். உங்களுக்கும் இன்பம் தான் வேணும், எனக்கும் இன்பம் தான் வேணும், எல்லாருக்கும் இன்பம் தான் வேணும், பகவானுக்கும் இன்பம் தான் வேணும். எல்லாருக்கும் அது ஒரே ரசமா தான் இருக்கு. எல்லாரு கையிலையும் அந்த பிரம்மமானது ஒரே ரசமா நித்திய ஆனந்த ஏகரசம் பிரத்யேக அபின்னம் பிரம்மா. இது என்னை விட வேறற்றதாக அந்த பிரம்மமாக இருக்கிறது. அது ஈஸ்வரன் பரமாத்மாவானவர் என்னை விட வேறில்லாமல் ஈடுபட்டு இருக்கிறார். எப்படி இருக்க? நிரந்தரம், இடைவிடாது எங்கும் நீக்கமர நிறைந்து ஜெயதி என்று ஜெயத்தினா வெற்றியுடன் விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனந்த ஸ்வரூப டாபிக்கை இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வம் பிரம்மா அப்படின்ற டாபிக் எல்லாமே பிரம்மன் இப்போ அப்படி எடுத்து
எதிதம் பரமாத்வைதம் ஸ்வஸ்மாத் அன்யஸ்ய வஸ்துனோ அபாவாத் நஹி அன்யதஸ்தி கிஞ்சித் சம்யக் பரமாத்ம தத்துவம் போததசாயாம். ஸ்வஸ்மாத் அன்யஸ்ய வஸ்துன, என்னை விட வேறான ஒரு வஸ்துவே இல்லையப்பா. இருந்ததே ஆனால் நானு இந்த மைண்டோட நான் பிரதிபலிச்சேன், அதனால இது வேணும் அது வேணும்ன்ற ஆசை வந்து ரெண்டாவது பொருளே இல்லை. இதை போய் சொல்றதை பார்த்து நீ ஏமாறாத, இல்லவே இல்லை. ரெண்டாவது நீ பாக்குற பொருள் எல்லாம் பொய், அதெல்லாம் இல்லாதது பார்த்து கனவுல பாக்குற மாதிரி. கனவுல நீ பார்த்து இது போய் நேற்று கனவுல நான் பிளைட்ல போனா அந்த பிளைட்லயே எனக்கு 7வது சீட்டு தான் வேணும்ன்றதுக்காக நம்ம அலைய முடியுமா? அது எந்த ஊர்ல இருந்து எங்க போகிறது ஒண்ணுமே கிடையாது. அத மாதிரி தானே இருக்குது. இதை போய் நாங்க உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம பின்னாடி அலைய முடியுமா கனவுல? சொஸ்மாதே அந்நிய வஸ்துனா அபாவா, இல்லவே இல்லப்பா. அதுதான் பரமாத்வைத்தம், இதுதான் உண்மை. நம்மளை விட வேறானது எதுவுமே இல்லன்றதான் உண்மை. இந்த பரமார்த்த தத்துவத்தை போத தசாயாம் நல்ல அனுபவமா அந்த ஞானியினுடைய நிலையில உட்கார்ந்துட்டு நம்ம படிக்கிற காலத்திலேயே அதை புரிஞ்சுட்டு பார்த்தோம்னா நகி அஞ்சித் அத்தி, இந்த உலகத்துல எதுவுமே நம்ம அறிய வேண்டியதே இல்லை. இருக்கிறத அறிவு ஸ்வரூபமா நான் உட்கார்ந்து இருக்கும் போது என்னால் அறியப்பட வேண்டியது தான் இருக்கு அப்படின்ற அந்த பிரம்மஸ்வரூபமான நிலையை பற்றி ஞானியினுடைய நிலையை சொல்றாரு. இதை அடுத்த திகக்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.